ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YesmaSamayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு சூப்பரான காரக்குழம்பு. இது சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப காரசாரமாகவும் செமையாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்துக்கோங்க, ஒரு பூண்டு, சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி, குட்டியாக இருக்கிறதுனால 4 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸில் 2 எடுத்துக்கோங்க போதும். ஒரு மூடி தேங்காய் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கடைசியாக நம்ம சேர்த்துறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் முக்கியமான பொருள். இப்போது கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். அதில் நம்ம 100 கிராம் சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் பாதி அளவு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வணக்க போகிற 2 ஐட்டம் வெங்காயமும் கூடவே தேங்காயும் மட்டும்தாங்க. இது ரெண்டையும் நம்ம வணக்கும் போதே இதோட வாசம் சூப்பராக இருக்கும். இதை நல்லா வணக்கிக்கலாம். தக்காளியை இன்றைக்கி வணக்க போகிறது இல்லை. இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மறுபடியும் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது வெந்தயம் பொரிய ஆரம்பிக்கும் போது ஜீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் உருவி சேர்த்துக்கலாம். ஒரு 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். காரக்குழம்புக்கு நம்ம இந்த மாதிரி தாளித்து சேர்க்கும் போது தான் அதோட வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே புரிய வர ஆரம்பிக்குது. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரியிற டைமில் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் சேர்த்த போகிறதில்ல. வெங்காயம் வதங்கும் போது தாங்க சேர்த்த போகிறேன். இப்போது கொஞ்சம் எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தனதுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இது இப்போது வதங்கி வந்து ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அதாவது மீதி வெங்காயத்தை பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் வணக்கும் போதே நமக்கு அருமையான வாசம் வரும். இதை இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா அடுப்புலேயே வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே வதங்கி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துருக்கோங்க. அப்போ தான் நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் மாறி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். இது இப்போது அடுப்பில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, நான் இன்றைக்கி 4 எடுத்திருக்கேன்னு சொன்னோம்ல, நீங்கள் மீடியம் சைஸில் 2 மட்டும் எடுத்துக்கோங்க. அதை இப்போது நம்ம வணக்காமல் அப்படியே பச்சையாக ஆட்டிட்டு அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போது தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா வெந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடிகளை இதில் சேர்த்துக்கலாம். அதாவது கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு குழம்பு பொடி இருந்தால் அதையும் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்மளோட மசாலா பொடி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது புளித்தண்ணியில் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேங்க. எதுக்காக பாதினா, நம்ம அப்போ தான் அந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மசாலாவை நல்லா புளித்தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா இதை கரைச்சி விட்டுக்கலாம் புளித்தண்ணியில். இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா மீதி இருந்த புளித்தண்ணியும் இதிலே சேர்த்துருக்கேன். இது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சுக்க போகிறோம். கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கான கல்லுப்பையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இது இப்போது மூடி வச்சுட்டு சூப்பராக வெந்து வர ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு
கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக ரெடியாகி இருந்தது. கடைசியாக நம்ம ஆட்டி வச்ச தேங்காயும் சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் சேர்த்தாம கூட காரக்குழம்பு வைக்கலாங்க. ஆனால் தேங்காய் கொஞ்சம் சேர்த்தும்போது டேஸ்ட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிடைக்குங்க. அதனால தான் நான் இன்றைக்கி தேங்காயை சேர்த்துருக்கேன். இப்போது கடைசியாக நம்ம குழம்பு நல்லா கொதிஞ்சு எண்ணெய் தெளிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்ச வெல்லத்தை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட வெல்லம் சேர்த்தும் போது தாங்க அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் பூண்டு போட்ட காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல மலம் ஓடத்தில் சூப்பரான சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு நம்மளை மெய்மறக்க வச்சிடும். அந்த அளவுக்கு சுவையாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.